இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க, கால் இல்லாம பிறக்கறாங்க, கண் இல்லாம பிறக்கறாங்க. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பெல்லாம் யார ஸ்கூல் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த சோசியல் மீடியால அடுத்த நித்யானந்தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க இந்த மகாவிஷ்ணுன்றவன் சோசியல் மீடியால ஆன்மீகத்தை பத்தி பேசுவான். இவனை ஸ்கூலுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சொல்லி கூப்பிட்டா வந்த வேலையை விட்டுட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆன்மீகத்தை பத்தி பேசுனது மட்டும் இல்லாம இப்ப யாரெல்லாம் ஊனமா ஹேண்டிகேப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க, அதனால இந்த ஜென்மத்துல இப்படி வந்து பிறந்திருக்காங்கன்னு தேவையில்லாத வார்த்தை எல்லாம் விட்டு இதுல கடுப்பான கண் பார்வை தெரியாத ஆசிரியர் ஒருத்தர் ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் ஸ்கூல்ல பேசக்கூடாது, நீங்க என்ன மோட்டிவேஷன் பண்ண சொன்னா வேற என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தட்டி கேட்டா ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஏன்னா லா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுக்கிட்டு இருந்தான். டே தற்கூரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆன்மீகத்தை பத்தியும் மதத்தை பத்தி எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சட்டமே இருக்குடா. இப்படி வாய் விட்டு மாட்டிக்கிட்ட நம்மால அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுமே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி தலைமறைவாயிட்டான். அதாங்க ஃபேமஸா இருக்கான்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா பண்றவனுங்க எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா இதான் நிலைமை.